என் மேலே கொலை மிரட்டல். ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. சாக போகிறேன், நான் என்ன வேணாலும் பேச முடியும், பேசலாம். எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும், பேசலாம். இப்போ இந்த கேஸ் இப்போ எப்படி போகுதுன்னா, அடுத்த டார்கெட் நம்ம தான், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ எப்படி எங்கள் அப்பா காய்ச்சோம் அந்த மாதிரி இந்த இது வந்துட்டு இப்போது ஸ்டேட் லெவலில் போனது, அப்போ நேஷ்னல் லெவலில் போகலாம். இன்னொன்று சாவுக்கு பயப்படுறதெல்லாம் ஒன்றும், சாவுக்கு பயந்தெல்லாம் ஒன்றும் இல்லை. சாவுக்கு அப்புறமா வரப்போகிற பொறுப்பு நினச்சி தான் ரொம்ப பயந்துருந்தோம். இப்படி தான் எங்கள் அப்பாவும் காமிச்சார், ஒரு டாக்குமெண்ட்ஸும் எடுத்து பப்ளிக்கு. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒருத்தர் வந்தார், ஹெல்மெட் போட்டுட்டு நான் இருக்க போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே இருந்தார். அப்போ நான் வெளியே போகிறேன், டாக்டர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார், யாருன்னு தெரியல. கோர்ட்டில் வேலை செய்கிற இந்த கிருஷ்ணமூர்த்தி இவன் கொலை செய்கிறதுக்கு பிளான்லாம் பண்ணியிருக்கிறான். அவனுக்கு அங்கே கேமரா 3 நாள் சிசிடிவி இருக்கும் தெரிஞ்சு பண்ணியிருக்கானா, எந்த தைரியத்தில் அது பண்ணியிருக்கான்? அந்த சிசிடிவி இருக்கும் தெரிஞ்சும் பண்ணுறானா, எவ்வளோ தைரியத்தில் பண்ணியிருப்பான், அவனுக்கு எவ்வளோ ஒரு வெறி இருந்திருக்கும். அந்த அஃபிஷியல் மேலே ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா சந்தோஷம் தான். என்னையும் கொலை செய்ய போகிறார்கள். ஜாகிர் ஹுசேனின் மகனும் வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ. அடுத்த டார்கெட் நம்ம தான், அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ கொலை வழக்கில் சம்பந்தமுடையவரை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை? டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நீங்க அவங்களை காப்பாற்ற நினைக்கிறது எல்லாமே உங்க கவர்மெண்ட்டுக்கு தான் அவசியம். சாட்சிகளை கலைக்கிறார்கள். இப்போ 4வது அந்த இதை நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்களை அரெஸ்ட் பண்ணாத வரைக்குமே அவங்க பெயிலுக்கு மூவ் பண்ணுவாங்க, சாட்சியெல்லாம் டைல்யூட் ஆக்குவாங்க. இந்த கேஸ் ரொம்ப வீக்காக போகும். அந்த ஒரு இடத்தை எடுத்துகிட்டு போயிடாதீங்க. வீட்டின் வாயிலில் வந்து வீடியோ எடுத்த நபர். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒருத்தர் வந்தார், ஹெல்மெட் போட்டுட்டு நான் இருக்க போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே இருந்தார். அப்போ நான் வெளியே போகிறேன், டாக்டர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார், யாருன்னு தெரியல. சாவுக்கு அஞ்சவில்லை. இன்னொன்று சாவுக்கு பயப்படுறதெல்லாம் ஒன்றும், சாவுக்கு பயந்தெல்லாம் ஒன்றும் இல்லை. சாவுக்கு அப்புறமா வரப்போற பொறுப்பு நினைச்சு தான் ரொம்ப பயந்துருந்தோம். இசூர் ரஹ்மான் வெளியிட்ட புதிய வீடியோ. அடுத்த டார்கெட் நம்ம தான், அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நெல்லையில் அண்மையில் ஜாகிர் ஹுசேன் என்பவர் நிலத்தகராறு காரணமாக படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அது சம்பந்தமாக 2 துப்பாக்கியால் சுடப்பட்டு கைது செய்யப்பட்டனர். மேலும் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த வழக்கில் தொடர்புடைய கிருஷ்ணமூர்த்தி என்பவரது மனைவி நூர் நிஷா மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஜாகிர் ஹுசேனின் குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவரது இல்லத்திற்கு 24 மணி நேரமும் துப்பாக்கியுடன் கூடிய 2 காவலர்கள் பணியில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஜாகிர் ஹுசேனின் மகன் இந்த வீடியோவை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.